ஏஐனால அஃபெக்ட் ஆகாத ஜாப் அந்த மாதிரியான ஜாப்ஸ்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஹியூமனை வச்சு தான் இங்கே கேமே. ஸோ அது ஏஐ அஃபெக்டே பண்ணாது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோ அல்லது ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸோ எதுக்காக ஒரு கெரியர் கைடன்ஸ் கோச்சை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பேரண்ட்டாக இருக்கட்டும், அவங்க ஒரு தவறான டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அது அவங்களோட அடுத்த 40 வருஷ வாழ்க்கையே அஃபெக்ட் பண்ணுது. ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களுடைய பேஷனை பார்க்கணுமா இல்லை டிமாண்டை பார்க்கணுமா? பேஷனை மட்டும் பார்த்து அந்த ஜாப் டிமாண்ட் இல்லைன்னா ஃபியூச்சரில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது. ஸோ அவங்க டிமாண்டை மட்டும் பார்த்துட்டு பேஷன் இல்லைன்னா அவங்க அதை இன்ட்ரெஸ்டடாகவே பண்ண முடியாது. ஸோ ஒரு சைடு பேஷனும் முக்கியம், இன்னொரு சைடு டிமாண்டும் முக்கியம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போதே நான் கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன கைட் பண்ணுறீங்க? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஆக்சுவலாக அந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அவங்க 4 வருஷம் படிக்கும்போது யூபிஎஸ்சியாக இருக்கலாம், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், இதுல இருந்து அந்த கொஸ்டின்ஸ் 90% அந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ஸ்லேருந்து கவர் ஆகுது. படிச்சு முடிச்சோன்னா வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனுக்கு என்ன கோர்ஸஸ் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? அடுத்த 40 வருஷத்துக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஹை டிமாண்டடாக இருக்கக்கூடிய கோர்ஸ் நான் சொல்கிறேன். ஹாய் ஹலோ வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் சிம்பிளி பாட்காஸ்ட். ஐம் யுவர் ஹோஸ்ட் கமலக்கண்ணன். இன்னைக்கு நம்ம கூட மூவேந்தர் ராஜ் கெரியர் கவுன்சிலிங் கோச் நம்ம கூட இருக்காரு. அவரோட இன்டர்வியூவில் பார்க்கலாம். ஹாய் மூவேந்தர் ராஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள்? நல்லா இருக்கேன். நீங்கள் உங்களை பற்றி உங்கள் கம்பெனியை பற்றி ஷார்ட்டாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்களேன். என்னோட நேம் மூவேந்தர் ராஜ். ஸோ நம்ம கம்பெனி நேம் ஸ்டடி ரெடி எஜுகேஷனல் சர்வீஸ். ஸோ இது யாருக்கானது அப்படின்னா 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து ஸோ அவங்களுக்கான கைடன்ஸு, அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் கோர்ஸ் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ அட்மிஷன்ஸ் எண்ட் டு எண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறதா நம்ம ஸ்டடி ரெடி எஜுகேஷனல் சர்வீசஸ் தான். ஓகே, ஸோ உங்களை கெரியர் கவுன்சிலிங் கோச், கெரியர் கைடன்ஸ் கோச் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. ஆமாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோ அல்லது ஸ்டூடெண்ட்டோட பேரண்ட்ஸோ எதுக்காக ஒரு கெரியர் கைடன்ஸ் கோச்சை அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை பேரண்ட்டாக இருக்கட்டும், அவங்க ஒரு தவறான டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அது அவங்களோட அடுத்த 40 வருஷ வாழ்க்கையே அஃபெக்ட் பண்ணுது. ஓகே. ஸோ ஒரு கெரியர் கைடன்ஸையோ ஒரு கவுன்சிலர்ஸையோ அவங்க மீட் பண்ணி அவங்களுக்கான கிளாரிட்டி எடுத்துக்கும் போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, நேச்சுரல் ஸ்ட்ரென்த் என்ன, அவங்களுக்கான ஸ்கில்ஸ் என்ன, இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவங்களுக்கு இன்றைக்கி கோர்சஸில் மார்க்கெட்டில் என்ன ட்ரெண்ட் இருக்குது, ஸோ இதெல்லாம் ஒரு ஃபுல் கிளாரிட்டியாக ஒரு கைடன்ஸாக கொடுக்குறது தான் ஸோ ஒரு கெரியர் கைடன்ஸோட ஒரு கோச்சோட ஒரு ஒர்க்கு. ஸோ அது மூலமாக என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கான பிடிச்ச கோர்ஸை சூஸ் பண்ணுறாங்க, அவங்க பிடிச்ச காலேஜஸ் சூஸ் பண்ணுறாங்க. அது மூலமாக நெக்ஸ்ட்டு அவங்க 40 வருஷம் 50 வருஷம் வாழ்க்கையுமே பிரைட்டாக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒருத்தவங்ககிட்ட வராரு, ஒரு 11th படிக்கிற அல்லது 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்டு உங்ககிட்ட வராரு, என்னென்னு கேட்குறாரு. கேட்டால் அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்ன? ஸோ இப்போ ஒரு 12th முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க வராங்கன்னா பிடெக்கில் இன்ஜினியரிங் போகணுன்னு கேட்குறாங்க ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஸோ இன்ஜினியரிங்கில் இன்றைக்கி அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது. ஸோ பிஇ பிடெக்கு நிறைய கோர்சஸ் இருக்கும். ஸோ அதில் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பார்ப்போம். முதல்ல ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கில்ஸ் என்ன, அவருக்கு இயல்பாக நேச்சுரலாக எந்த விஷயம் லைக் பண்ணி பண்ணுறாரு, ஸோ இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒரு 10 ஸ்டெப்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். இதெல்லாம் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ணி ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, ஸோ பேக்ரவுண்ட்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் காலேஜஸ் லைக் பண்ணுறாங்க, சென்னையா, கோயம்புத்தூரா, ஈரோடா, நாமக்கலா, சேலமா, திருச்சி, பெரம்பலூர் அண்டு பெங்களூர், அப்ராடா, இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி ஸோ அதுக்கான சொல்யூஷன் அண்ட் கைடன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. முன்னாடி நான் படிச்சுட்டு இருந்த காலத்துலலாம் பசங்களுக்கு அல்லது ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க என்ன படிக்கணும் அப்படின்ற டிசிஷன் மோஸ்ட்லி அவங்க கையில் இருக்காது. ஆமாம். இப்போ அப்படி தான் இருக்கா? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் டிசிஷன் எடுக்கிறாங்களா இல்லை அவங்க பேரண்ட்ஸ் தான் டிசிஷன் எடுக்கிறாங்களா? இப்போ 50-50% இருக்குது பிரதர். ஓகே. ஒரு சில பேரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்களே டிசைட் பண்ணிடுறாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டிசைட் பண்ணுறாங்க. அவங்களே செல்ஃபாக ரிசர்ச் பண்ணி நான் இந்த ஃபீல்டில் தான் போகணும் அப்படின்ற ஆசையோடையும் வராங்க. ஆமாம், இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி டெக்னாலஜிலாம் வளர்ந்துச்சு இல்லையா, சாட் ஜிபிடி கிளாடை யூஸ் பண்ணி ஸோ அதுக்கான கேள்விகள் கேட்டு அவங்க முன்னாடி வரும்போதே பிரதர் இதெல்லாம் நான் பார்த்தேன், இதெல்லாம் நான் கேட்டேன் அப்படின்னு ஒரு கிளாரிட்டியோட நம்மளோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எடுத்துக்கிறாங்க. அதுக்கான பேரண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அவங்களுக்கு. ஆமாம் அவருக்கு அதுக்கான பேரண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. இல்லை நமக்கு அதை உள்டாவா பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரியானதும் இன்னும் நடந்துகிட்டே இருக்குது. அதுவும் பாதி 50% இருந்துட்டு. ஓகே, அப்படியான பெற்றோருக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஸோ அப்படியான பெற்றோருக்கு அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட அந்த எஜுகேஷன் அந்த 4 வருஷம் ஏன் படிக்கிறாங்க, எதுக்கு படிக்கிறாங்கன்னே தெரியாமல் 4 வருஷம் போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க திரும்ப அவங்க இன்ட்ரெஸ்டடான ஃபைண்ட் அவுட் பண்ணி திரும்ப அவங்க லைஃப்பை ரீபில்ட் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகே. ஒரு சரியான கோர்ஸ் சரியான அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க சாய்ஸ் பண்ணி படிக்கும்போது
அந்த 4 வருஷம் அவங்க பெட்டராக பண்ண முடியும். அடுத்து அவங்களோட லைஃபு அவங்க கெரியரே சூப்பராக இருக்கும். ஓகே. ஸோ ஃபோர்ஸ் பண்ணி இதுதான் பண்ணணும்னு திணிக்கும் போது அவன் பிடிக்காம அந்த விஷயம் பண்ணுவான் இல்லையா? கரெக்ட். இப்போ நீங்கள் வந்து ChatGPT கிளாடு பற்றிலாம் சொன்னீங்க. ஆமாம். இந்த ChatGPT கிளாடுனால வந்து நிறைய கெரியரே டிஸ்ட்ராய் ஆக போகுது அப்படின்னு பயமுறுத்துற மாதிரியான வீடியோஸ் நியூஸஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆமாம். இப்போ அடுத்து வரப்போகிற காலங்களில் இந்த ஜாபு அப்படின்னு ஒன்று இருக்குமா, இல்லை இந்த ஜாபே இருக்காதா அப்படின்லாம் நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்கிற ஒரு காலமாக இருக்குது. நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து பயப்படுறாங்க. இந்த ஒரு கோர்ஸ் இருக்குமானே தெரியாது, இதை படித்து முடித்தா வேலை கிடைக்குமான்னு தெரியாது, 4 வருஷத்தில் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு தெரியாது, அப்படிலாம் ஒரு பயம் வந்து இருக்குது. இது ஏஐனால் அஃபெக்ட் ஆகாத ஜாப், ஏஐ எவ்வளோ வளர்ந்தாலும் இந்த ஜாபுக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற, இன்னும் 5 வருஷம் ஆனாலும் சரி 10 வருஷம் ஆனாலும் சரி இந்த ஜாபுக்கு பிரச்சனையே இல்லை, அந்த மாதிரியான ஜாப்ஸ்னால் நீங்கள் எதை சொல்லுவீங்க? ஸோ இதில் ஏஐ வந்து அஃபெக்ட் பண்ணுறது என்னென்னா, ரிப்பீட்டடாக கண்டினியூஸாக அந்த ஒர்க்கை திரும்ப திரும்ப பண்ணுற ஒர்க் தான் அஃபெக்ட் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்டிங்காக இருக்கட்டும், இல்லை காப்பி ரைட்டிங்காக இருக்கட்டும், அண்டு ஒரு சில இந்த மாதிரி கோடிங் அந்த மாதிரி ரிப்பீட்டடாக உள்ள ஒர்க்கை தான் வந்து ஏஐ ரிப்பீட் பண்ணுது, அதனால் அஃபெக்ட் ஆகுறாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஸோ ஹியூமனை வச்சு தான் இங்கே கேமே. ஸோ அது வந்து ஏஐ அஃபெக்டே பண்ணாது ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன ஏஐ வந்தாலும் வந்து அக்ரிகல்ச்சரில் ஹியூமன்ஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. ஸோ ஹெல்த் செக்டாரில் குறிப்பாக நிறையா ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. அது எம்பிபிஎஸ்ஸாக இருக்கலாம், ஃபார்மசிஸ்ட், நர்சிங், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி, அலைடு ஹெல்த் சயின்ஸில் ஒரு 15 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ ஒவ்வொரு வந்து ஏஐ வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஆமாம், ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே. இதெல்லாம் வந்து படிக்கிறவங்க அந்த ஏஐ ப்ரூஃபாக இருக்கணும், அடுத்த 10-15 வருஷம் கழித்து கூட இது கண்டிப்பாக இந்த 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 துறைக்கு வந்து டிமாண்ட் இருக்கும் அப்படின்னா அவங்க வந்து அக்ரிகல்ச்சர், ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் டாக்டர் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கோர்சஸுமே வந்து ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஓகே, சூப்பர். இப்போ ஒரு 12th படிக்கிற ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட வர்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்க வேண்டிய, கன்சிடர் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் என்னென்ன? ஸோ முதல்ல வந்து அந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கா. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து அவங்க ஃப்யூச்சரில் அதை ஸ்கில்டாக அவங்க டெவலப் பண்ணிக்க முடியுமா. அது மட்டும் இல்லாமல் அந்த காலேஜஸில் சூஸ் பண்ணக்கூடிய காலேஜஸில் பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஸோ அவங்களோட ஃபினான்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி அது அஃபோர்டபுளாக இருக்கா. அது இல்லாமல் அந்த காலேஜஸில் ஸ்காலர்ஷிப்ஸு, லோன் சப்போர்ட்ஸு இது எல்லாமே கொடுக்குறாங்களா. ஸோ இந்த மாதிரி க்ரிட்டேரியாஸை வச்சு அவங்க வந்து அவங்களோட கோர்ஸை சூஸ் பண்ணணும். முக்கியமாக அந்த கோர்ஸ் வந்து டிமாண்டில் இருக்கா, படித்து முடிச்சதுக்கப்புறம் வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பெட்டராக இருக்கும் அது. ஓகே. இப்போ டிமாண்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. ஆமாம். இப்போ நிறைய பேர் வந்து பேஷனை நோக்கி ஓடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பேஷனா டிமாண்டா அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுடைய பேஷனை பார்க்கணுமா இல்லை டிமாண்டை பார்க்கணுமா? ரெண்டுமே தான் பார்க்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பேஷனை மட்டும் பார்த்து அந்த ஜாப் வந்து டிமாண்ட் இல்லைன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பே இருக்காது. ஓகே. ஸோ அவங்க டிமாண்டை மட்டும் பார்த்துட்டு பேஷன் இல்லைன்னா அவங்க அதை இன்ட்ரெஸ்டடாகவே பண்ண முடியாது. ஸோ ஒரு சைடு பேஷனும் முக்கியம், இன்னொரு சைடு டிமாண்டும் முக்கியம். ஸோ அப்படி சூஸ் பண்ணும்போது அவங்களோட ஃப்யூச்சரும் பிரைட்டாக இருக்கும். ஸோ வேலைவாய்ப்புகளும் அது பெட்டரான வேலைவாய்ப்புகளும் அவங்களால ஜாயின் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச வேலையை சந்தோஷமாக பண்ண முடியும். ஓகே, சரியான ஆன்சர். இப்போ 2026 இருக்கும். ஆமாம். இப்போ எனக்கு பேஷன் இதெல்லாம் வேணாம், எனக்கு வந்து எனக்கு நல்ல கோர்ஸாக இருக்கணும், படித்து முடிச்சோன்னா வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் பையனுக்கு என்ன கோர்ஸஸ் வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? எனக்கு 4 வருஷம் முடிச்சோன்னா எனக்கு வேலை கிடைக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன கோர்ஸ்? இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டில் இருக்கிற அடுத்த 40 வருஷத்துக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஹை டிமாண்டடாக இருக்கக்கூடிய கோர்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். ஓகே. நெக்ஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங். நெக்ஸ்ட்டு வந்து ரினவபிள் எனர்ஜி டெக்னாலஜி. அடுத்து எம்பிபிஎஸ் அண்ட் அலைடு ஹெல்த் சயின்ஸில் இருக்கக்கூடிய, பேராமெடிக்கலில் இருக்கக்கூடிய, மெடிக்கல் ரிலேட்டடாக எந்த கோர்ஸ் எடுத்தாலுமே அதில் ஃப்யூச்சரில் ஹை டிமாண்ட் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து அவங்க கண்ணை மூடிட்டு சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இருக்காது. ஓகே, சூப்பர். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ தான் சின்ன வயசாக இருக்காங்க, 7வது 8வது படிக்கிறாங்க, அவங்களுக்கோ அல்லது அவங்க பேரண்ட்ஸுக்கோ 12th முடிச்சோன்னா அவங்களுக்கு வந்து அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஓகே. அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? 12th முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகிறாங்க, இன்னும் ஒரு 3-4 வருஷம் இருக்குதுன்னு அசியூம் பண்ணிப்போம். அவங்க பேரண்ட்ஸுக்கு இருக்குது, குழந்தைங்கள கூட விடுங்க, அவங்க பேரண்ட்ஸுக்கு ஃபாரினில் போய் படிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அவங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்? அல்லது மணி வைஸும் சரி, குழந்தைய ஸ்கில் வைஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதும் சரி, அவங்கள எப்படி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்? எந்த கண்ட்ரி போகணும் அதை டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்னா அவங்களோட கோர்ஸ் இன்ஜினியரிங் செக்டார் போகிறாங்களா, மெடிக்கல் செக்டார் போகிறாங்களா, அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடாக போகிறாங்களா. ஸோ அதை முதல்ல நம்ம ஆரம்பத்திலே ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும். இப்போ இன்ஜினியரிங் செக்டார் போகிறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்கள டெக்னிக்கலாக ஸ்கில்டாக
டெவலப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஜினியரிங் போகிறாங்கன்னா அவங்கள கோடிங் ரிலேட்டடாக அந்த மாதிரி டெவலப் பண்ணலாம். எந்த இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் போகிறாங்க, ஏஐ சூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள கோடிங் அந்த மாதிரி டெவலப் பண்ணலாம். ஓகே. இல்லை ஹெல்த் செக்டார் போகிறாங்க, அப்ராட் போகிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த கண்ட்ரியோட லாங்குவேஜஸ் தேவை. இப்போ இன்றைக்கி உலகத்தில் எந்த கண்ட்ரி போனாலுமே அங்கே சர்வை பண்ணுறதுக்கு ஐஎல்ஸ்னு ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது, ஓகே. ஐஎல்இடிஎஸ். ஓகே. ஸோ ஐஎல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது உலகத்தில் எந்த கண்ட்ரி போனாலும் கம்யூனிகேஷனுக்கு மஸ்ட் அந்த ஐஎல்ஸுங்கிற அந்த எக்ஸாம். அது ஐஎல்ஸ்ங்கிறது இங்கிலீஷ் எக்ஸாம் தான். ஆமாம் ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து இங்கேருந்து மெடிக்கலுக்காக போகிறவங்க உஸ்பெகிஸ்தான் அந்த மாதிரியான கண்ட்ரிஸ் தான் போகிறாங்க. அங்கே போனால் கூட இங்கிலீஷ் தெரியணுமா? இங்கிலீஷ் தான் அங்கேயும் கேட்குறாங்களா? ஆமாம், அங்கே வந்து இங்கிலீஷை வந்து உலக நாடுகள் எங்கே போனாலுமே இன்றைக்கி இங்கிலீஷ் கட்டாயம் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எங்கே அனுப்புறீங்க உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸை எந்த கண்ட்ரிக்கு? ஸோ நம்ம வந்து மெயினாக உஸ்பெகிஸ்தான் பண்ணுறோம். அது இல்லாமல் ஜார்ஜியா, கிர்கிஸ்தான் அண்டு பங்களாதேஷ், இது பிலிப்பைன்ஸ், இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உஸ்பெகிஸ்தான் நம்ம மெயினாக பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அங்கே 95 இயர்ஸ் ஓல்டு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. ஓகே. ஸோ ஃபெர்கானா மெடிக்கல் இன்ஸ்டிடியூட்னு சொல்லிட்டு அந்த காலேஜ், அங்கே என்னென்னா 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட் மட்டுமே ஒரு 500 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகே. ஸோ அங்கே 3500க்கும் மேற்பட்ட பெட் வசதி கொண்ட மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அவங்களுக்கான ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறதுக்கும் சரி, கிளினிக்கல் எக்ஸ்போசரும் சரி, டீச்சிங் என்விரான்மெண்ட்டும் சரி, எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. 24/7 தமிழ் ஸ்டாஃப் வந்து அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் அங்கே சேஃபஸ்ட் கண்ட்ரி. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் எம்பிபிஎஸ் முடிக்கணும் அப்படின்னா இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷனில் 1 கோடி ரூபா இல்லாமல் இந்தியாவில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வர முடியாது. ஓகே. உஸ்பெகிஸ்தான் மாதிரி கண்ட்ரீஸில் 35 லட்ச ரூபா ஓவரால் நீங்கள் 5.5 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். அது இல்லாமல் அந்த காலேஜஸில் என்ன பெனிஃபிட் தராங்கன்னா, எஃப்எம்ஜி இன்றைக்கி வந்து அப்ராடில் எம்பிபிஎஸ் படித்தாலும் இந்தியா வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணும். அதுக்கான கைடன்ஸு அங்கேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த 5.5 வருஷத்தில் இங்கே இந்தியா வரும்போது ஸோ ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி ட்ரெயின் பண்ணி அவங்கள ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்த கேள்வி அதாக தான் எனக்கு இருந்தது, அதையும் சேர்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி அப்போ ஃபாரினில் எம்பிபிஎஸ் முடிக்கிறவங்க இங்கே இந்தியாவில் வந்தால் அந்த எக்ஸாம் பேர் என்ன சொன்னீங்க? எஃப்எம்ஜி. இப்போ ஒரு சட்டம் அமல் திருத்தத்துக்கு கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம், அந்த சட்டம் அமல் திருத்தத்துக்கு கொண்டு வர போகிறாங்க. ஆக்சுவலாக அது என்னென்னா, இந்தியாவில் படித்தாலும் சரி, அப்ராடில் படித்தாலும் சரி, காமனாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த நெக்ஸ்ட்ங்கிற எக்ஸாம்ஸ் எழுதணும். அதாவது எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இது வந்து கவர்மெண்ட் பர்மிஷனுக்கு அது ஓகே. பட் இந்த படித்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்களுக்கு அது வேல்யூபிளாக இருக்கா? இங்கே வெளிநாட்டில் போய் படிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது வேல்யூபிளாக இருக்கா? இங்கே என்எம்சி அப்ரூவல் காலேஜஸாக இருக்கணும். ஓகே. நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சர்வீஸ் அப்ரூவல் காலேஜஸாக இருக்கணும். ஸோ மெடிக்கல் ரிலேட்டடாக ஒரு சில ரெகக்னேஷன் அந்தந்த யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸில் இருக்கும். ஸோ அதில் இருக்கிற அந்த மாதிரி படித்து முடிச்சுட்டு வந்த காலேஜஸும் அண்ட் எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இந்தியாவில் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு மருத்துவராக அவங்க பணியாக செய்யலாம். ஓகே ஓகே. ஸோ அப்போ அவங்க வெளியில் போய் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த யூனிவர்சிட்டி சரியான யூனிவர்சிட்டியா, ஆமாம், அந்த இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் வெரிஃபை பண்ணி செக் அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி தான் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிட்டு அந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் கூட தான் நம்ம டைப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பிச்சிட்ருக்கோம். ஓகே. ஸோ இப்போ ஒரு பேரண்ட் வந்து உங்கள்கிட்ட கெரியர் கைடன்ஸுக்கு வர்றாங்க, நீங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறீங்க. அமிச்சதுக்கப்புறம் அவங்க அங்கே 5 வருஷம் இருக்கணும். ஆமாம். அந்த 5 வருஷம் இருக்கிறதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா? அது ஏன்னா அவங்களுடைய குழந்தைய உங்களை நம்பி தான் அங்கே அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக அதை வந்து அது உங்களுடைய பொறுப்பில் வருமா, இல்லை காலேஜுக்கு அமிச்சதோட உங்களுடைய? கண்டிப்பாக. இதில் என்னென்னா தமிழ் ஸ்டாஃப் அங்கே இருக்காங்க. 24/7 அங்கே நம்ம டீம் இருக்காங்க. ஓகே. ஸோ எந்த இமீடியட் ஹெல்ப்னாலும் அங்கே நம்ம டீம் சப்போர்ட் பண்ணிப்பாங்க. நம்ம டீம் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 1 இயருக்கு ஒரு வாட்டி ஒன்ஸ் உஸ்பெகிஸ்தான் போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து என்ன சப்போர்ட், என்ன நீடு இதெல்லாம் கேட்டு அவங்களுக்கான எல்லா சப்போர்ட்ஸையுமே நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் என்ன ஃபுட்டு கிடைக்குமோ அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் இருந்து ஒரு ஸ்பெஷலாக அங்கே நம்ம டீம் இருக்காங்க குக்கிங்க்குன்னு. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து ஹாஸ்டலில் இருக்காங்க, அதர் கண்ட்ரியில் இருக்கிறாங்கன்னு கவலைப்படாமல் நம்ம ஊரில் நம்ம மக்கள் என்ன சாப்பிட்றாங்களோ அதே சாப்பாடு உஸ்பெகிஸ்தான்லேயுமே அவங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் அவைலபிளாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம் நம்ம. சூப்பர் சூப்பர். ஓகே. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து உங்ககிட்ட வர்றாங்க, அவங்களுக்கு படிக்க ஆர்வம் இருக்குது, என்ன படிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு, அல்லது நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கைட் பண்ணுறீங்க, இந்த கோர்ஸ் எடுக்கலான்னு பாயிண்ட் பண்ணுறீங்க. பட் அவங்களுக்கு வந்து அதுக்கான வசதி இல்லை அப்படின்னா அதை எப்படி அவங்க ப்ரொசீட் பண்ணுறது? ஸோ இன்றைக்கி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி, எக்கச்சக்கமான நிறையா ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அவங்க வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க, இன்ஜினியரிங் படிக்கணும் விருப்பப்படுறாங்கன்னா பிஎம்எஸ்எஸ் ஸ்காலர்ஷிப்னு சொல்லக்கூடிய வருஷத்துக்கு 60,000 ரூபா வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்
கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது. ஸோ இதே வந்து இன்ஜினியரிங் செக்டரில் இதே வந்து அவங்க ஃபார்மசியோ இல்லை நர்சிங்கோ ஃபிசியோதெரப்பியோ சூஸ் பண்ணுறாங்கன்னா 50,000 ரூபா வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது. ஓகே. இது வந்து எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ணுறாங்கன்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 63,000 ரூபா வரைக்கும் ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த கேட்டகரியில் ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது இல்லாமல் பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா, ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்கன்னா, ஸோ 25,000 ரூபா வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்காங்க, தமிழ் வழி கல்வி பயின்றிருக்காங்கன்னா 7.5 கோட்டான்னு இருக்குண்ணா. ஓகே. ஸோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஃப்ரீயாகவே படிச்சுட்டு வர முடியும். என்டையர் இதை கவர்மெண்ட்டே அதை ஏற்றுக்கிறாங்க. எந்த காலேஜில் படித்தாலுமா? இன்ஜினியரிங் எந்த காலேஜில் படித்தாலும்? ஓ வா, ஓகே. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் தமிழ்நாடு கவுன்சிலிங் கீழே இது வருது. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவங்க படிக்க முடியும். ஆமாம் ஆமாம். ஓ சூப்பர். ஓகே ஓகே. இது மட்டும் இல்லாமல் தமிழ் புதல்வன் திட்டம் ஸ்காலர்ஷிப் இருக்குது, புதுமை பெண் திட்டம் ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ மந்த்லி கவர்மெண்ட் வந்து இவங்களுக்கெல்லாம் 1000 ஸோ அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சப்போர்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து? ஆமாம், தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ்லேருந்து வந்துட்டு. ஓகே. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்க தமிழ் வழி கல்வி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணுமா? இது வந்து தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் வழி கல்வியில் பயின்று இருக்கணும். புதுமை பெண் திட்டம் இருக்குது, அனைத்து மகளிருக்குமே கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து மாதம் 1000 ரூபாய் மாதிரியான திட்டம் கூட இருக்குது. ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரியான திட்டங்களும் இருக்குது. ஆமாம். பட் இன்னொரு எண்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசிப்ளின் இல்லாமல் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து படிக்கணும்னு ஆர்வம் இல்லை அப்படின்லாம் வந்து டீச்சர்ஸுமே சரி பேரண்ட்ஸுமே சரி இந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இப்போயும் இருக்குது, 10 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது, அப்படியே இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறீங்க எவ்ரிடே உங்களுடைய கவுன்சிலிங்கில்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ மிடில் கிளாஸ்லேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க, வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும்னு அந்த வெறி அவங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க வந்து 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி டிசிப்ளினாக தான் இருக்காங்க. ஓகே. ஸோ நார்மலாக ஒரு சில பேர் ஒரு 10% 20% வந்து ஒரு அன்அவேராக விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. பட் அவங்களுக்கு அந்த ஏஜ் அப்படி தான். போக போக கல்லூரி லைஃப்பில் இருந்து அவங்க கற்றுக்கிட்டு ஸோ அதுக்கான தேடுதலையும் அதுக்கான மாறுதலும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது காலேஜ் லைஃப் கம்ப்ளீட் ஆனாலும் அது கிடச்சிரும். அது ஓகே. நீங்கள் சொல்கிற அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது, விளையாட்டுத்தனமாக இருக்காங்க. ஆமாம். அவங்க வந்து அது டிசிப்ளின் இல்லாமல் அப்படிங்கிறது இல்லை, ஆமாம், பட் அதோடைய சீரியஸ்னஸை வந்து அவங்க உணராததுனால இப்போ இன்னைக்கு ஜாலியாக இருந்தால் போதும் அப்படின்னு மாதிரி எடுக்கிறேன். அப்போ அந்த மாதிரி இருக்காங்கன்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே, இட்ஸ் அ குட் பாசிட்டிவாக நீங்கள் எடுத்துக்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் சரி என்றைக்குமே வந்து டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது பல மிடில் கிளாஸ் குடும்பத்துடைய கனவு. நிறைய பேர்னால அது ஆக முடியலைனாலும் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஏதாவது பொசிஷனில் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது எம்பிபிஎஸ் மாதிரி ஹெல்த் கேர் செக்டரில் வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது? ஸோ டாக்டருக்கு ஈக்குவலாக வெட்டினரி டாக்டர்னு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து இது இன்றைக்கி அனிமல்ஸை லைக் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ இது அது எல்லாமே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா அது சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து வருஷத்துக்கு இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து 720 சீட்ஸ் தான் அலோகேட் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஆனால் தமிழ்நாட்டில் 6 வெட்டினரி காலேஜ் தான் இருக்குது. ஆனால் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கைன்னு பார்த்துட்டிங்கன்னா 4 லட்சம் 5 லட்சம். ஸோ அந்தளவுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அதர் ஸ்டேட்டில் நம்ம ராஜஸ்தான், ஹரியானா, ஹிமாச்சல் அந்த மாதிரி ஒரு 22 காலேஜஸ் வெட்டினரிக்கு ஸ்பெஷலாக இருக்குது. அதுக்கான கைடன்ஸும் அதுக்கான சப்போர்ட்டும் நம்ம ப்ரைவேட் காலேஜஸில் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பிசிஐன்னு சொல்லுவாங்க, வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்மே கவர்மெண்ட் காலேஜஸ்க்குமே இந்த விசிஏ வெட்டினரி கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்ரூவலில் தான் வரும். சேம் அதே தான் ராஜஸ்தான் அண்ட் ஹரியானா அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்மே அண்டர் கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய காலேஜஸ் தான். ஓகே. ஸோ எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் நீட்டில் மார்க் கம்மி அப்படின்றவங்க வந்து வெட்டினரி டாக்டராக கூட போகணும்னு ஆசைப்படலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் வெட்டினரி இருக்குது. அதர் ஸ்டேட்டில் எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஓகே. ஸோ தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்றைக்கி அதர் ஸ்டேட் சூஸ் பண்ணி போய் படிக்கிறாங்க. அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது. ஆக்சுவலாக இன்றைக்கி பெரிய டிமாண்ட் வந்து வெட்டினரிக்கு இருக்குது. ஓகே ஓகே. இப்போ இது வந்து டாக்டர், இன்ஜினியர் இதெல்லாம் வந்து பார்த்தோம். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கும்போதே வந்து நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன், படித்து முடிச்சுட்டு நான் வந்து சிவில் சர்வீஸ் போக போகிறேன், யூபிஎஸ்சி படிக்க போகிறேன், டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்களா? அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன கைட் பண்ணுறீங்க? ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்னா பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். ஆக்சுவலாக அந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் அவங்க 4 வருஷம் படிக்கும்போது அதுக்கான சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் யூபிஎஸ்சியாக இருக்கலாம், ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம், இதில் இருந்து அந்த கொஸ்டின்ஸ் வந்து 90% வந்து அந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ஸ்லேருந்து கவர் ஆகுது. ஸோ உண்மையிலே அவங்க வந்து யூபிஎஸ்சி போகணும், ஐஏஎஸ் ஆகணும் அந்த வெறியோடு இருக்காங்கன்னா ஸோ பெஸ்ட்டு கோர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அக்ரிகல்ச்சர். அதை அவங்க 4 வருஷம் கிளாரிட்டியோட தெளிவாக படித்தாலே ஈஸியாக வந்து ஐஏஎஸ் கிராக் பண்ண முடியும், யூபிஎஸ்சி கிராக் பண்ண முடியும்.
சூப்பர் சூப்பர். ஸோ வந்து இப்போ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு வரவங்களுக்கு நீங்கள் வந்து அக்ரி தான் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம், அக்ரி பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பிஏ டிஃபென்ஸ் வந்து அதுவும் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே. அது படித்தா இப்போ யூபிஎஸ்சி போகல வேறு மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்களுக்கு இருக்குமா? ஸோ அக்ரியில் வந்து மல்டி சோர்சஸ் இருக்குது. ஓகே. ஸோ அவங்க வந்து கவர்மெண்ட் செக்டார்ஸ் போய்க்கலாம், ப்ரைவேட் செக்டார்ஸ் போய்க்கலாம். அது இல்லாமல் கவர்மெண்ட் டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர், சீட்ஸ் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரி ஒரு 10 கவர்மெண்ட் ஜாப்ஸ் இதில் இருக்குது. ஓகே. அது இல்லாமல் வந்து அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனராக ஆயிக்கலாம். ஓன் பிஸ்னஸ் வந்து அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி மல்டி செக்டார்ஸில் வந்து அக்ரி இன்றைக்கி வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. ஓகே ஓகே சூப்பர். இன்றைக்கும் வந்து நீட் வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. நீட் வேணும்னு சொல்கிறவங்க இருக்காங்க, வேணான்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நம்ம அதை பற்றி பேச வேணாம். இன்றைக்கி நீட் இருக்குது, அதை எழுதுனா தான் டாக்டர். ஆமாம். அதை ஒரு கெரியர் கைடன்ஸ் கவுன்சிலராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு டாக்டர் ஆகே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஆசையில் வெறியில் இருக்கிற பசங்க இருக்காங்க. பட் அவங்களால நீட் கிளியர் பண்ண முடியலன்னா அவங்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன? ஸோ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா பணம் இருக்கிறவங்களால மட்டும்தான் வந்து டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ இந்த நீட் எக்ஸாம் வந்ததுனால இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க யார் வந்து அதை வந்து கிராக் பண்ணுறாங்களோ, பாஸ் ஆகுறாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்களோ, ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஏழை எளிய மாணவனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு எஜுகேட்டராக இது என்னுடைய பர்சனல் கருத்து. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நீட் ஃபெயில் ஆகுறாங்க. வித்தவுட் நீட்டில் வந்து எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டாக்டருக்கு ஈக்குவலாகவே இருக்குது. இப்போ ஃபிசியோதெரப்பி இருக்குது. ஸோ அது வந்து நீட் தேவையில்லை. அது இல்லாமல் ஃபார்மசி, நர்சிங், இதுக்கு எதுக்குமே நீட் தேவையில்லை. அலைடு ஹெல்த் சயின்ஸில் ஒரு 15 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படி லிஸ்ட் பண்ணுங்களேன். ஸோ அது வந்து ஒவ்வொரு பாடியில் உள்ள ஆர்கன்ஸ் பற்றி தனித்தனியாக படிக்கக்கூடிய படிப்பு. ஓகே. இப்போ ஹார்ட் ரிலேட்டடாக படிக்கணும், ஹார்ட் அறுவை சிகிச்சை படுத்து படிக்கணும்னா கார்டியாக் டெக்னாலஜி. ஓகே. ஸோ ஹார்ட் ரிலேட்டடாக நம்ம டெஸ்ட் எடுக்கிறது, அது ஓரியன்டாக படிக்கக்கூடிய படிப்பு தான். அதை படித்து முடிச்சுட்டு அவங்க சர்ஜரி பண்ணுவாங்களா, இல்லை சர்ஜரி டாக்டர் தான் பண்ணுவாங்க? ஆமாம். இந்த டெக்னீஷியன் என்ன பண்ணுவாங்க? சர்ஜரிக்கு ஹெல்ப்பாக இருப்பாங்க. அது இல்லாமல் டெஸ்ட்டு, கார்டியாக் ரிலேட்டடாக டெஸ்ட் எல்லாமே அவங்க எடுப்பாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ அவங்க டாக்டர் ஆகலைனாலும் அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு பிடிச்ச தொழில் அவங்க. ஆமாம். ஓகே. வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? இல்லை டாக்டர் தான் ஆகணும், சாரி டச் பண்ணிட்டேன், இல்லை எனக்கு டாக்டர் தான் ஆகணும், நீட் கிளியர் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கான ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? ஃபார்ம்டி பண்ணலாம். ஆக்சுவலாக டாக்டரேட் கோர்ஸ் அது. ஓகே. ஸோ 5.5 வருஷம் கோர்ஸ் அது. ஓகே. ஸோ அது வந்து டாக்டருக்கு ஈக்குவலாக அவங்க நேமுக்கு முன்னாடி டாக்டர்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் ரீசர்ச் அண்ட் மேனுஃபேக்சரிங், மருந்து மாத்திரை வந்து ஓனாக தயாரிக்கக்கூடிய படிப்பு அது. ஸோ அது வந்து டாக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகே. மனிதர்களுக்கு வைத்தியம் பார்க்கணுன்னா அவங்க வந்து எம்பிபிஎஸ் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும்னா நீட் படிச்சு தான் ஆகணும். கண்டிப்பாக. அதுதான் இப்போதைய சிச்சுவேஷன். ஓகே. அடுத்து அலைடு ஹெல்த் சயின்ஸில் வேறு என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது? சிபிபிசிடி, ஹார்ட் அண்ட் லங்ஸ் பற்றி படிக்கக்கூடிய படிப்பு, கார்டியாக் பர்ஃபியூஷன் அண்ட் பல்மனரி டெக்னாலஜி. ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து கண்ணு பற்றி ஐ ரிலேட்டடாக படிக்கணும்னா ஆப்தோமெட்ரின்னு ஒரு கோர்சஸ் இருக்குன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ். இதுவுமே வந்து டாக்டருக்கு ஈக்குவலாக ஒரு பெஸ்ட் கோர்ஸ். ஓகே. ஸோ இன்றைக்கி பயங்கரமான ஒரு ட்ரெண்டாகவும் மார்க்கெட்டில் பீக்காகவும் அந்த கோர்சஸ் இருக்குது. ஓகே. கிட்னி பற்றி படிக்கணும். இன்றைக்கி எக்கச்சக்கமான பேஷண்ட்ஸ் வந்து சுகர் இருக்கிறதுனால கிட்னி ஃபெயிலியர் அதிகமாகுது. ஸோ அது பற்றி படிக்கணும்னா டயாலிசிஸ் டெக்னாலஜி படிக்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து ஆம்புலன்ஸில் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் ஒரு முக்கிய பங்களிக்குது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும். ஸோ ஒரு பேஷண்ட்டை உயிருக்கு காப்பாற்றுறதுலேருந்து A to Z அவங்க தான் எமர்ஜென்சி சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி. ஸோ அது படித்தாங்கன்னா இன்றைக்கி பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம உடம்புல எங்கே அடிபட்டாலும் எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா? ஸோ இதுக்கு வந்து ரேடியோ இமேஜிங் டெக்னாலஜி, RITன்னு சொல்லக்கூடிய கோர்ஸ். இதுவுமே வந்து இன்றைக்கி உலக நாடு முழுக்க வந்து பயங்கர டிமாண்டாக இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஓகே ஓகே. ஸோ இது படித்தவங்களுக்கும் வெளிநாட்டிலையும் போய் வேலை பார்க்கலாம். ஆமாம். அலைடு ஹெல்த் சயின்ஸாக இருக்கலாம். ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் ஃபாரின் போய் படிக்கிறாங்கன்னா உங்களுக்கு 1.5 lakhsலேருந்து 3 lakhs வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி பேக்கேஜஸ். ஓகே. ஆமாம். அதுக்கப்புறம் ரெஸ்பிரேஷன் தெரப்பி, லங்ஸ் பற்றி முழுமையாக படிக்கக்கூடிய படிப்பு. ஸோ RTன்னு சொல்லுவாங்க. அதுவுமே பயங்கர டிமாண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் கொரோனா பீரியடில் வந்து இந்த MLTன்னு சொல்லக்கூடிய மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி. ஸோ இது வந்து யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு அந்த டயத்தில் பயங்கர பீக்காக இருக்குது. இன்றைக்கி அளவுலையும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அத்தியாவசியமான தேவை இந்த கோர்சஸ்க்கு இருக்குது. ஓகே. ஸோ இன்றைக்கி அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு இருக்காங்க. அதை தாண்டி ஒரு ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஸோ டாக்டர், நர்ஸ், அலைடு ஹெல்த் சயின்ஸ் டீம் அண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே சேர்ந்தால் தான் அந்த ஹாஸ்பிட்டலில் ரன் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ இதில் நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அலைடு ஹெல்த் சயின்ஸில் இருக்கக்கூடிய கோர்சஸை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம்.
சூப்பர். உங்களை பார்த்தா வயசு கம்மியான ஆள் மாதிரி தான் தெரியுது. நீங்களே இப்போ தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுற வயசில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் நிறைய பேத்துக்கு நீங்கள் கெரியர் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? அது எப்படி உங்களோட லைஃப்பை மாற்றுச்சு? ஸோ ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பயங்கர ஒரு டல் மொமெண்ட்டாக இருந்த டைம். ஆக்சுவலாக அந்த டைமில் என்னோடய அம்மா தவறிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. ஓகே. அது இல்லாமல் ஃபேமிலியில் பர்சனல் ப்ராப்ளம். அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய தேடுதல் இருந்துச்சு. இதிலேருந்து கம்ப்ளீட்டாக பழைய மாதிரி இல்லாமல் நான் ஒரு புது வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னு ஒரு பெரிய தேடுதல் இருந்துச்சு. சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக தேடுறேன். அப்படி தேடும்போது தான் விபாசனான்னு சொல்லிட்டு ஒரு மெடிடேஷன் பற்றி கேள்விப்பட்டேன். ஓகே. ஆக்சுவலாக இது வந்து ஒரு புத்திஸ்ட் மெடிடேஷன். புத்தர் வாழ்ந்த காலத்தில் அவர் பயன்படுத்திய தியான முறை. அது போய் நான் வந்து திண்டுக்கல்லில் அட்டன் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது வந்து 10 நாள் வந்து யார்கிட்டையுமே பேசக்கூடாது. அங்கே உள்ள யாரையுமே ஐ கான்டாக்ட் இருக்கக்கூடாது, தொடக்கூடாது. கீழே பார்த்து தான் நடக்கணும். சவத்தை பார்த்து தான் சோறு சாப்பிடணும். இந்த மாதிரி மொபைல் ஃபோன்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்துச்சு. ஆமாம். ஸோ ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் மூச்சு மட்டும் கவனிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதிகாலை 4 மணிக்கு எழுப்பி விட்ருவாங்க. ஸோ அந்த 10 நாளுமே வந்து ஒரு பெரிய போராட்டமான ஒரு காலமாக இருந்துச்சு. பட் ஆனால் என்னோடய மைண்டில் இருந்த ஒரே ஒரு விஷயம், இதை உடச்சி நம்ம எப்படியாவது வெளியே வந்துடணும், நம்ம நெக்ஸ்ட் லெவல் நம்ம லைஃப்பை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் மட்டும் இருந்துச்சு. 3 நாள் போகுது. அதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு 4-5 பேர் கட்டி போட்டு அடித்தா எவ்வளோ ஒரு கொடூரமான வலி இருக்குமோ, ஸோ அந்த வலி எனக்கு ஏற்படுது. ஓகே. ஸோ அங்கே உள்ள குறிச்சிட்ட போய் நான் கேட்குறேன், இந்த மாதிரி எனக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு. உங்களோட உடம்புல உள்ள தாட் ப்ராசஸ் அண்டு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வெளியே போகுது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. 10 நாள் கம்ப்ளீட்டாக முடிக்கும்போது நம்ம உடம்புல வந்து ஒரு நேச்சுரலாக ஒரு ஃபார்ம் க்ரியேட் ஆகுது. ஓகே. ஸோ அந்த ஒரு எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்னை ஒரு புது மனுஷனாக அந்த உலகத்துக்கு கொண்டு வந்துச்சு. ஸோ அதனால அந்த ஒரு டல் மொமெண்ட்டை வந்து இன்றைக்கி வந்து நான் எவ்வளோ பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இன்றைக்கி ஒரு பெரிய அடுத்த லெவலை நோக்கி நான் போகிறதுக்காக இருக்கட்டும், அந்த விபாசனா போயிட்டு கம்ப்ளீட்டாக டவுன் மொமெண்ட்டில் இருந்தது இன்றைக்கி ஒரு பீக் மொமெண்ட்டை ஆக்குனதுக்கு மெயின் ரீசன் வந்து அந்த விபாசனா தான். இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கிற ஒரு ஆடியன்ஸ் அவங்களுக்காகவோ, ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காகவோ, அல்லது அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து அவங்களுடைய கிட்ஸுக்காகவோ பார்த்துட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் தேவைப்படுது, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது, எனக்கு இதை கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா உங்களை எப்படி ரீச் பண்ணுறது? ஸோ இன்றைக்கி நம்ம சமூக வலைதளங்கள், சோஷியல் மீடியாக்களில் நம்ம அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம வெப்சைட் steadyreadyfuture.com அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்களோட என்டையர் எக்ஸ்பர்ட் கெரியர் கைடன்ஸ் உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க நாங்களும் எங்கள் டீமும் தயாராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு கெரியர் கைடன்ஸ் பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் மூவேந்தர் ராஜ் அவர்களுடைய டீமை வந்து ரீச் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கோ கீழே இருக்க சோஷியல் மீடியா பேஜஸ்லையும் அவங்களை ரீச் பண்ணலாம். தேங்க்யூ.